பாருக்குள்ளே நல்ல நாடு, பாருக்குள்ளே நல்ல நாடு, எங்கள் பாரத நாடு. தீரத்திலே படை வீரத்திலே நெஞ்சில் நீரத்திலே உபகாரத்திலே, தீரத்திலே படை வீரத்திலே நெஞ்சில் நீரத்திலே உபகாரத்திலே, சாரத்திலே மிகு சாத்திரம் கண்டு, சாரத்திலே மிகு சாத்திரம் கண்டு தருவதிலே உயர் நாடு, இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு. பாரதியார் சொல்ற மாதிரி பாருக்குள்ளே நல்ல நாடு நம்ம பாரத நாடு தானே? சரிதான்ப்பா. வீரர்களும் விவேகிகளும் பிறந்து வளர்ந்த நாடு நம்ம பாரத நாடு. சரி சரி, செய்திக்குள்ள போவோம். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். உங்களுடன் நடிகை அப்சரா. உனக்கு தெரியுமா, 21ஆம் நூற்றாண்டு இந்தியாவின் மறுமலர்ச்சி காலமாக சொல்றாங்க. ஏன்னா இந்தியா கல்வி, அறிவியல், பொருளாதாரம், தொழில் முன்னேற்றம் ஆகிய அனைத்து துறைகளிலும் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் முன்னேறி வருகிறது. என்ன இவ்வளவு சாதாரணமா சொல்ற? இளைஞர்களின் திறமை, புதுமை, கல்வி, தொழில்நுட்ப முன்னேற்றமும் இந்தியாவை வளர்ந்த இந்தியா, அதாவது விக்சித் பாரத் என்ற இலக்கை நோக்கி உறுதியாக முன்னேறி செல்கின்றது. இந்தியா வெறும் நிலப்பரப்பு மட்டுமல்ல, அது பன்முகத்தன்மையின் சங்கமம். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பல்வேறு மொழிகள், கலாச்சாரங்கள் மற்றும் உணவுகள் இருந்தாலும் நாம் அனைவரும் இந்தியர் என்ற ஒற்றை வார்த்தை போதும். ஆம், உலகின் ஆகச் சிறந்த வார்த்தை. உலகம் முன் நாம் தலை நிமிர்ந்து நிற்க இந்த நூற்றாண்டில் இந்தியா உலக அரங்கில் தனது தனித்துவமான இடத்தை பெற்றுள்ளது. ஆமா, ஒரு காலத்துல வளர்ந்து வரும் நாடாக கருதப்பட்ட நம்ம இந்தியா இன்று உலகின் முக்கிய பொருளாதார சக்திகளில் ஒன்றாக உருவெடுத்துள்ளது. வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சி மட்டுமல்ல, அது மனித வளத்தின் முன்னேற்றமும் ஆகும் என்று உரைத்தார் நம் முன்னாள் குடியரசுத் தலைவர், ஏவுகணை நாயகன் என்று போற்றப்பட்ட திரு APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். எவ்வளவு சிறப்பா சொல்லியிருக்காருல. அதே மனித வளத்தின் ஆணிவேராக தேசிய கல்விக் கொள்கை NEP 2020 திறன் அடிப்படையிலான கற்றல், பல்துறை கல்வி, தொழில்நுட்ப கற்றல் ஆகியவை செயல்படுத்தப்பட்டு வருவதோடு மட்டுமல்லாமல் R1, R2, R3 என்ற அடிப்படையில் கல்வியை உலக நாடுகளின் தரவரிசையில் முன்னிறுத்திக் கொண்டிருக்கிறது. நம் தமிழ்நாட்டில் புதுமையை நோக்கி ஸ்ட்ரீம் முறையில் கல்வி அமல்படுத்தப்பட்டு வருகிறது. ஆக்கப்பூர்வமான செய்திகளே அறிவின் வளர்ச்சி, அதுவே அறிவியல் வளர்ச்சி. அறிவியலை வெறும் பாடமாக பார்க்காமல் அது மக்களின் மூட நம்பிக்கைகளை அகற்றி பகுத்தறிவை வளர்க்கும் கருவியாக இருக்க வேண்டும் என்று நம்பினார் அக்கால கவிஞர் உடுமலை நாராயண கவி. அந்த அறிவியல் சிந்தனைகளை தனது திரைப்படங்கள் மற்றும் நாடகங்கள் மூலம் எளிய முறையில் மக்களிடம் கொண்டு சேர்ந்தவர் கலைமான் திரு NS கிருஷ்ணன் அவர்கள். எதிர்கால இந்தியாவின் அறிவியல் வளர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை தன் பாடல்கள் மூலம் முன்கூட்டியே கணித்த தீர்க்கதரிசி திரு NSK அவர்கள். அவர் பாடிய விஞ்ஞானத்தை வளர்க்க போறேண்டி என்ற பாடல் அந்த காலகட்டத்துல ட்ரெண்டிங்கான பாட்டா இருந்துச்சு. விஞ்ஞானத்தை வளர்க்க போறேண்டி, மேனாட்டாலே விழுந்து கழிச்சு காட்ட போறேண்டி, அஞ்ஞானத்தை அழிக்க போறேண்டி, அடுத்த நாட்டு கால போல ஊர் பாடு பண்ணாம கைத்திறமைய காட்ட போறேண்டி, ஒரு கவிய பாடி காத்து மழையும் காட்ட போறேண்டி. ஓ, பாட்டாவே பாடிட்டியா? சரி, இப்ப நான் கொஞ்சம் பாடுறேன். நெல்லு குத்த, மாவரைக்க, நீர் இறைக்க மிஷினு, அல்லும் பகலும் ஆக்கி எடுக்க அதுக்கு ஒரு மிஷினு, கொல்லப்புறத்துல குழாய் வைக்கணும், குளிர் மிஷினும் கூட வைக்கணும், பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்க போகாம படிக்க கருவியும் பண்ணி வைக்கணும், பட்டனை தட்டி விட்டா 2 தட்டில இட்லியும் காப்பியும் நம்ம பக்கத்துல வந்துடணும் என்று அன்றே பாடினாரு. அவ்வகையில் அறிவியல் தொழில்நுட்பத்துறையில் நாம் அதீத வளர்ச்சியை தான் பெற்றுள்ளோம். சரி, ரொம்ப நேரமா அறிவியலை பத்தி பேசுறோமே, அடுத்து தகவல் துறைக்கு போவோம். தகவல் தொழில்நுட்பத் துறையிலும் இந்தியாவின் வளர்ச்சி குறிப்பிடத்தக்கது. இந்திய மென்பொருள் நிறுவனங்கள் உலக அளவில்
பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. டிஜிட்டல் இந்தியா என்று அழைக்கிறோமே, இன்று டிஜிட்டல் பரிவர்த்தனையில் UPI உலக நாடுகளுக்கே முன்னுதாரணமாக உள்ளது. ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்துள்ளது. அது மட்டுமா, அரசு சேவைகள் பெரும்பாலும் இணைய வழியில் கிடைக்கிறே. ஆதார், டிஜிலாக்கர், UPI, கவர்னன்ஸும் மக்களின் அன்றாட வாழ்க்கையை எளிமையாக்கியுள்ளன. எளிமைன்னு சொன்னாலே எனக்கு NSK ஞாபகம் தான் வருது. அன்னைக்கு சொன்னார் அந்த மனுஷன், இன்னைக்கு போனை தட்டுனா 10 நிமிஷத்துல எல்லாம் வீடு தேடி வந்துடுது. நம்ம வீடு முன்னாடி மரம், செடி, கொடி இருக்கோ இல்லையோ, இந்த ஸ்விக்கி, ஜெப்டோ, பிளிங்கிட் இதோட கொடி தான் அதிகமா பறக்குது. ஆமா, இப்பெல்லாம் டொமேட்டோ இருக்கோ இல்லையோ, எல்லா இடத்துலயும் சொமாட்டோ இருக்கு. சரி சரி, அடுத்து போ. விண்வெளி நாயகா, வினய் வீரா, இந்தியாவை உயர்த்திடவா வா. விண்வெளி நாயகர்களை கொண்ட புனித பூமி நம் பாரத பூமி. இந்திய விண்வெளி ஆய்வுகள் உலக அளவில் பெரும் பாராட்டை பெற்றுள்ளன. இஸ்ரோ வெற்றிகரமாக சந்திரயான் 3 திட்டத்தை நிறைவேற்றி நிலவின் தென் துருவத்தில் தரையிறங்கிய முதல் நாடாக இந்தியாவை உயர்த்தியது. ஆதித்யா எல்1 சூரிய ஆய்வு திட்டமும் வெற்றிகரமாக செயல்படுகிறது. விண்வெளி ஆராய்ச்சி துறையிலும் இந்தியா உலக நாடுகளுக்கு முன்மாதிரியாக விளங்குகிறது. இஸ்ரோ மேற்கொண்ட சந்திரயான் மற்றும் சூரிய ஆய்வு திட்டங்கள் இந்தியாவின் அறிவியல் திறமையை உலகிற்கே எடுத்துக் காட்டியுள்ளன. குறைந்த செலவில் அதிக வெற்றிகளை பெற்ற நாடாக இந்தியா பாராட்டப்படுகிறது. இந்திய விண்வெளி வரலாற்றில் புதிய மைல்கல்லாக ஹைதராபாத்தை சேர்ந்த ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் சொந்தமாக உருவாக்கிய சுமார் 350 கிலோ எடையை தாங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட நாட்டின் முதல் தனியார் ஆர்பிட்டல் ராக்கெட்டான விக்ரம்-1 சென்ற மாதம் 18ஆம் நாளன்று ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஏவப்பட்டது ஒரு பெரிய சாதனை தானே. ஆமா ஆமா, இதை மிஷன் ஆகவன் என்றும் அழைப்பார்கள். இதன் நோக்கம் ராக்கெட்டின் அனைத்து நிலைகளும் விண்வெளி பயணத்தின் போது எவ்வாறு செயல்படுகின்றன என்பதை நேரடியாக மதிப்பீடு செய்வதற்கான தரவுகளை சேகரிப்பதுதான். அது மட்டுமா, போக்குவரத்து மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளிலும் இந்தியா மிக பெரிய முன்னேற்றம் கண்டுள்ளது. புதிய நெடுஞ்சாலைகள், பாலங்கள், விமான நிலையங்கள் மற்றும் மெட்ரோ ரயில்கள் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக உள்ளன. போக்குவரத்து துறையை அடுத்து மருத்துவத்துறையிலும் இந்தியா உயர்ந்துள்ளது. நவீன மருத்துவமனைகள், மேம்பட்ட சிகிச்சை முறைகள் மற்றும் மருத்துவ ஆராய்ச்சிகள் மக்களின் ஆயுளை அதிகரித்துள்ளது. கம்பராமாயணத்துல ஓர் உயிர் பல உடல்களில் ஊடுருவி செல்வது போல சரைநதி பாய்வாழ வர்ணிச்சிருப்பார். அவர் அன்னைக்கு சொன்ன மருத்துவ குறிப்பு இன்னைக்கு மருத்துவத்துறையில ஓர் உயிரிலிருந்து எடுக்கிற உறுப்புகள் பல உடல்களுக்கு உயிர் வழங்குகின்றது. தொற்று நோய்களை எதிர்கொள்ளும் திறனிலும் இந்தியா கண் நிறைவு அடைந்துள்ளது. இந்தியா உலகின் மிக பெரிய தடுப்பூசி உற்பத்தி நாடுகளில் ஒன்றாக திகழ்கிறது. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். வேளாண்மை துறையில் புதிய தொழில்நுட்பங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. சொட்டு நீர் பாசனம், இயந்திரமயமாக்கம் மற்றும் அறிவியல் முறையிலான விவசாயம் உற்பத்தியை அதிகரித்துள்ளது. விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்க பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இன்றைய 21ஆம் நூற்றாண்டில் பெண்களின் வளர்ச்சி மற்றும் பங்கு பன்மடங்கு பெருகியுள்ளது இப்பாரத பூமியில். இன்று பெண்கள் மருத்துவம், பொறியியல், கல்வி, அறிவியல், தொழில் முனைவு, நீதித்துறை, நிர்வாகம், விளையாட்டு, விண்வெளியாய்வு ஆகிய அனைத்து துறைகளிலும் தங்கள் திறமையை நிரூபித்து வருகின்றனர். பெண்கள் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் சமூக முன்னேற்றத்திற்கும் மிக முக்கிய பங்களிப்பை வழங்குகின்றனர். பெண்களின் இந்த முன்னேற்றம் கல்வி, தன்னம்பிக்கை, சம உரிமை மற்றும் குடும்பத்தின் ஆதரவினால் சாத்தியமானது. இன்றைய பெண்கள் தங்கள் கனவுகளை நனவாக்கி சமுதாயத்திற்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டுகின்றனர். நன்மையிலே உடல் நன்மையிலே செல்வ பன்மையிலே மலர் நன்மையிலே, நன்மையிலே உடல் நன்மையிலே செல்வ பன்மையிலே மலர் நன்மையிலே, பொன்மையுற்ற
நாட்டின் இளைஞர்கள் உலகின் முன்னணி நிறுவனங்களில் பணியாற்றி தங்கள் திறமையை நிரூபித்து வருகின்றனர். 1990களின் பிற்பகுதியிலும் 2000களின் முற்பகுதியிலும் பிறந்த மக்கள் அவங்கள ஜென்சின்னு பெருமையா சொல்லிக்கிறாங்க. இந்த ஜென்சி தலைமுறை பண்ற அலப்பறை இருக்கே. ஆமா, 21ஆம் நூற்றாண்டுல இந்தியா வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டு இருக்கும் போது சில பேர் அதுக்கு உறுதுணையா இருந்தாலும் பல பேர் இந்த இன்ஸ்டாகிராம், டிக்டாக், யூடியூப் இதுதான் வளர்ச்சி நினைச்சிட்டு இருக்காங்க. இதுல இவங்க ஜூமர்ஸ் வேற சொல்லிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் இது இப்ப பாரு, அவங்களுக்கு அடுத்து தற்போது நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியின் வேகத்துக்கு ஈடு கொடுக்கும் நம்ம ஆல்பா தலைமுறையோட கெட்ட பத்தி சொல்லணும்ல. படிக்க புக்க திறந்த உடனே தூக்கம் வந்துடும். ஆனா கையில போன் எடுத்தா 2 மணி நேரம் ஓடி போயிடும். ஓ, அனுபவம் பேசுதோ. இருந்தாலும் கணினி பொறியியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத் துறையில் அவங்க திறமையை நிரூபித்து காமிச்சிட்டு வந்திருக்காங்க. இதுவும் வளர்ச்சி தானே. இவ்வளவு வளர்ச்சியை பெற்று எல்லா விதத்திலும் சிறந்து விளங்கும் நாம் இந்தியர் என பெருமிதம் கொள்கிறோம். எனினும் நம்மிடம் இந்த வளர்ச்சியுடன் சில சவால்களும் உள்ளன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நீர்வள மேலாண்மை, வறுமை ஒழிப்பு மற்றும் சமூக சமத்துவம் போன்றவற்றில் நாம் இன்னும் அதிக கவனம் செலுத்த வேண்டும். வளர்ச்சி என்பது பொருளாதார முன்னேற்றம் மட்டுமல்ல, அது மனிதநேயமும் சமத்துவமும் உள்ளடங்கியதாக இருக்க வேண்டும். நாம் 21ஆம் நூற்றாண்டின் வளர்ச்சி பாதையில் நின்று கொண்டிருக்கிறோம். நிற்பது நிஜம் என்றால் இந்தியாவின் எதிர்காலம் நம் கைகளில் உள்ளது. அதனால கையில் இருக்கிற போன் தான் கடவுள்னு நினைக்காம கதியே விதியேன்னு அலையாம ஒழுங்கா ஒழுக்கத்துடன் கல்வி கற்று நாட்டுப்பற்றுடன் செயல்பட்டு சமூக பொறுப்புணர்வுடன் வாழ்ந்தால் இந்தியாவை உலகில் முன்னணி நாடாக மாற்ற முடியும். நீங்கள் உண்மையில் யார் என்பதுதான் மிக முக்கியமான சுதந்திரம் என்றார் ஜிம் மோரிசன். நாம் யார் என்பதை உணர்ந்து தனி மனித ஒழுக்கத்துடனும் ஒற்றுமையுடனும் நம்மை முன்னேற்றிக் கொள்வதுடன் நாட்டையும் முன்னேற்ற உறுதியேற்போம். சுதந்திரம் என்பது அதை பாதுகாக்க தைரியம் உள்ளவர்களின் பாதுகாப்பான உடைமை என்றார் பெரிக்கின்ஸ். அதற்காக நாம் தைரியத்துடன் செயல்படுவோம். விடுதலை வீசும் தென்றலிலே வீரத்தின் வரலாறு மணக்கிறது. தியாகிகள் சிந்திய செந்நீரிலே தேசத்தின் எதிர்காலம் மலர்கிறது. அறிவியல் சிறகுகள் விரித்தபடி ஆகாயம் தாண்டி பறக்கிறது. உழைப்பின் ஒளியை ஏந்தியபடி உலகுக்கு இந்தியா வழிகாட்டுகிறது. பல மொழிகள், ஒரு மனம், பல மதங்கள், ஒரு இனம் என்று வேற்றுமையில் ஒற்றுமை காட்டி வெற்றியின் கொடி நாட்டுகிறது. இளைஞர்கள் கனவு காணும் நாடு, இன்பமாய் உழைக்கும் மக்கள் கூடு. சுதந்திரம் தந்த பொறுப்பை உணர்ந்து சுடரடி வீசும் பாரதம் வாழ்க. சங்கிலிகள் சிதறிய நாளில் சரித்திரம் புதிதாய் எழுதப்பட்டது. தியாகத்தின் தீபம் ஏற்றியோர் தாயகத்தின் பெருமையானார்கள். இமயம் முதல் குமரி வரை இதயங்கள் ஒன்றாய் துடிக்கின்றன. பன்மையில் ஒற்றுமை காத்திடும் பாரதம் உலகையே வியக்க வைக்கிறது. விண்ணை தொடும் அறிவியலும் மண்ணை வளப்படுத்தும் உழைப்பும் கல்வியும் கலாச்சாரமும் சேர்ந்து காலத்தை வெல்லும் சக்தியாகின்றன. உண்மை நம் வழிகாட்டு, உழைப்பு நம் உயர்விற்கு பாதை. சுதந்திரம் தந்த பொறுப்பை சுமந்து சுடரடி வீசும் இந்தியா வாழ்க. வீரர் சிந்திய ரத்த துளிகள் வெற்றி பூக்களால் மலர்ந்தன. அவற்றின் மனம் கமழும் மண்ணில் வளர்ந்திடுவோம் நல்ல குடிமக்களால். இன்று சுதந்திர தினமாம். இது பலரும் போராடி பெற்று தந்த நற்கனியாம். நாம் எல்லோரும் ஒரு கூட்டுக்கிளியாம். நமக்குள் ஏன் சாதி மத வெறியாம்? விரிசல் ஏன் நமக்குள் இனியாம்? ஒற்றுமையை என்றென்றும் நம்பழியாம். மொழியும் இங்கு வேறுதானே, ஜாதி மதமும் இங்கு வேறுதானே, இனமும் இங்கு வேறுதானே, ஆனால் இணைவோம் இந்தியர் என்னும் குணத்தால். திண்டாடி கிடந்தார் நாளே, வென்றாரே பலரும் தன் உதிரத்தாலே. இது அவர்களுக்கு நன்றி செலுத்திடும் நாளே. வறுமையிலே உலகின்மையிலே மன நன்மையிலே மதின் உண்மையிலே. வறுமையிலே உலகின்மையிலே மன நன்மையிலே மதின் உண்மையிலே. உண்மையிலே தவறாத புலவர்கள், உண்மையிலே தவறாத புலவர்கள். உலகிலே உயர்நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு. இறுதியாக நம் தாய்நாட்டிற்காக தியாகம் செய்த அனைத்து சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் மரியாதை செலுத்தி, தியாகம் செய்து கொண்டிருக்கின்ற ராணுவ வீரர்களுக்கும் வணக்கம் செலுத்தி, இந்தியா மேலும்